ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து பிரபலமான ஒரு பாலிவுட் நடிகை வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் செம்ம பெரிய ஒரு பிளாக் பஸ்டான திரைப்படம் அவர் கரியரில் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து இந்த திரைப்படம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ரிலீஸ் ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து பட்டி தொட்டி எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டாரோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரீசெண்டாக வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றுருக்கு. அடுத்ததான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப் இயக்கத்தில் ஆல்ரெடி 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் படத்தோட முதல் பாகம் வெளியாகி செம்ம பெரிய ஹிட் அடிச்சது. அந்த 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் பாகத்து போல வந்து ரெண்டாம் பாகமும் வந்து நிறைய நடிகர்களை வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ முதல் பாகத்தில் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அதேமாரி இரண்டாம் பாகத்தில் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தகவல் பிரகாரம் வந்து இப்போ வந்து பிரபல பாலிவுட் நடிகை வந்து இணைஞ்சிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து வித்யா பாலன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த திரைப்படத்தில் அஃபிஷியலாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.